வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட், ஒரு ஸ்பெஷலான அசசரிஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஐஃபோனுக்கு. ஸோ ஐஃபோனுக்கு ஒரு MagSafe பவர் பேங்க் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பவர் பேங்காக நார்மலாக இல்லாமல் இதில் உங்களுக்கு MagSafeக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு வயருமே இல்லாமல் வயர்லெஸ்ஸாக உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பவர் பேங்க்கில் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அண்ட் இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க்கான ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருங்க, ஒரு சின்னதான அன்பாக்சிங் தான், அதை பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். மேலும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு vlog சேனல். ஸோ பெஸ்ட் ஆஃப் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரீசெண்டாக போட்டிருந்தேன், பட் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் வரல. பட் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் சரி, உங்களோட கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட TechApps சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஓகே கேஸ், எனிவே இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேஸ், இப்போ நம்ம ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Ambrane தரப்புலேருந்து 20 வாட்டுக்கான ஒரு பவர் பேங்க். இது வந்து சாதாரண பவர் பேங்க் கிடையாது, MagSafe பவர் பேங்க். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஐஃபோனில் MagSafe யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. QI டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வந்து சார்ஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயர்டாகவும் இந்த ஒரு பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டோட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5000 rupees இங்கே உங்களுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு இங்கே இருக்குது. அண்ட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோலாம் கிடையாது. 2000 rupees உங்களுக்கு இந்த ஒரு பவர் பேங்க் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பில்லியன்ஸ் டேஸில். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. 10,000 mAhக்கான பவர் பேங்க் இது. லித்தியம் பேட்டரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 18 வாட்டுக்கான உங்களுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 20 வாட்டில் இருக்கும். அண்ட் 15 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் ISO சர்டிஃபைட் ஒரு பவர் பேங்க் தான் இது. ஸோ இது யாரும் பயப்பட வேண்டாம். அண்ட் 1 இயருக்கான வாரண்டியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் சொல்ல போனால் ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். எஸ்பெஷலி 12 mini யூசர்ஸுக்கு எல்லாமே இது ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 12 miniயில் ரொம்ப மோசமான பேட்டரி லைஃப் கிடையாது, பட் இருந்தாலுமே பேட்டரி லைஃப் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. அப்போ இது மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஓப்பன் மீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஜஸ்ட் இட், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இதை நான் அந்த சைடு வச்சுருந்தேன். அண்ட் இப்போ உள்ளே பார்த்தோம்னா நம்மளுக்கு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பவுச்சில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். ஸோ உள்ளே நம்மளுக்கு ஃபுல் பேக்டாக பவர் பேங்க் இருக்குது. ஜஸ்ட் நான் வெளியே எடுத்துகிறேன். நல்லா வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக கையில் இருக்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ iPhone 12 mini 13 mini அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஐஃபோனை விட இந்த பவர் பேங்க் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் MagSafe உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷ், கையில் இருக்கும்போது நல்லா ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது USB-C போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லைட்ஸ் LED நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியல, பட் இங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. 10,000 mAhக்கான பவர் பேங்க், 18 வாட்டுக்கான மேக்ஸிமம் இன்புட் உங்களுக்கு இருக்கும், அவுட்புட் உங்களுக்கு 20 வாட்டில் இருக்கும். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 15 வாட் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் பவர் பேங்க் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இப்போ மேலும் பாக்ஸ்ல என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ உள்ள இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது USB to USB-C கேபிள் இருக்கு. அண்ட் உள்ள மேலும் தட்ஸ் இட். ஸோ உள்ள வேற எதுவும் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் கைஸ், இப்போ ஓவரால் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இந்த பவர் பேங்கை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB to USB-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அவ்வளோதான். அண்ட் மேலும் இந்த ஒரு பவர் பேங்க் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது உங்க கூட ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது Ambraneோடைய 20 வாட் MagSafe பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு சாலிடாக ஃபீல் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. கையிலேருந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்லிப் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிசைன் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக iPhone 13 mini ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் iPhone 13 miniயை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. பட் எனிவே ஓகே தான், ரீசனபிள் தான். இது ரொம்ப செங்கல் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, பட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்கை நீங்கள் ஐஃபோனோட அட்டாச் பண்ணும்போது இது ஆக்சுவலாக 13 mini
அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸ், அதாவது நீங்கள் கண்டிப்பாக இதை பாக்கெட்டில் வைக்க முடியாது. இதை அட்டாச் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்களோட பாக்கெட்டில் வச்சுட்டு போக முடியாது. டிட்டாச் பண்ணி பவர் பேக்கை தனியாக, ஃபோனை தனியாக தான் நீங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். பட் எனிவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது, டிசைன் வைஸ் சொல்கிறேன். அண்ட் இந்த ஒரு பவர் பேங்க்கில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பவர் பேங்கை வச்சுட்டு உங்களோட iPhone 12 mini or 13 mini ஏதாச்சும் ஒரு iPhone MagSafe சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதாவது மேக்னெட்டோட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அப்படியே நிற்கும். அட் த சேம் டைம் நீங்கள் மூவிஸ், யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். MagSafe மூலமாக வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு உங்களால் மூவிஸ் எது வேணாலும் பார்க்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போகிறீங்க, உங்களோட ஆஃபீஸ் டெஸ்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் படம், வீடியோஸ் எது வேணாலும் பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. வெறும் பவர் பேங்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஒரு பவர் பேங்க்னாலே அதில் பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா Ambraneனுடைய 10,000 mAh MagSafe பவர் பேங்க். இது வெறும் MagSafe பவர் பேங்க் மட்டும் கிடையாது, நீங்கள் வயர்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு USB-C போர்ட் இருக்கு, ப்ளஸ் USB போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. போர்ட்ஸ் எல்லாமே போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 10,000 mAh இருக்குது. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 hours உங்களுக்கு ஆகும். அஃப்கோர்ஸ் 10,000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 hours அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதை யூஸ் பண்ணி எத்தனை தடவை ஐஃபோனை சார்ஜ் பண்ண முடியும்? நீங்கள் MagSafeல இன்கேஸில் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 தடவை உங்களால் iPhone 12 சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் மினி ஃபோன் யூஸ் பண்ணீங்க, iPhone 13 mini or 12 mini யூஸ் பண்ணீங்கன்னா 4 தடவை இந்த ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ணி 0 to 100 சார்ஜ் பண்ண முடியும். நான் சொல்கிறது எல்லாமே 0 to 100 தான். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பவர் பேங்க் தான் இது. 10,000 mAh பவர் பேங்க் உங்களுக்கு தாராளமாக போதும். நீங்கள் வந்து எந்த ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, 13 Pro, 13 Pro Max அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு தாராளமாக போதும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அண்ட் இப்போ சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 வாட்டுக்கான பவர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 20 வாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயர் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது, அதாவது லைட்னிங் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 20 வாட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது நான் என்னோட iPhone 13 miniக்கு 0 to 100 ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவர் பேங்க்கில், அதாவது வயர் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours வந்து உங்களுக்கு ஆகும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டேரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இல்லை. பட் இருந்தாலுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 2 hours அப்படிங்கிறது ரீசனபிள் தான். அண்ட் நெக்ஸ்ட் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15 வாட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் iPhone 12 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் மினி ஃபோன்ஸ் iPhone 12 mini, 13 mini இந்த மாதிரி மினி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு பொதுவாக 12 வாட்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வாட்டில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ 13 miniயை நான் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணப்போ MagSafeல எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 hours ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து லிட்டில் பிட் அதிகம் தான். பட் இருந்தாலுமே நீங்கள் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா பொதுவாக நம்ம வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணும்போது வயரில் கிடைக்கிற அளவுக்கு ஸ்பீடு நம்மளுக்கு வயர்லெஸில் கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த iPhone 13 miniக்கும் நடந்துச்சு. ஸோ வயரில் சார்ஜ் பண்ணும்போது 2 hours, நீங்கள் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 hours. ஓகே, ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான் இந்த ஒரு பவர் பேங்கை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ், ஃபைனலி ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் 2000 rupeesக்கு வாங்கியிருந்தேன். 2000 rupeesக்கு நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கலாம். நல்ல வர்த்தான ப்ராடக்ட். பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 rupeesக்கு Ambraneனுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் இதை வந்து நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட யூஸ் கேஸுக்கே இது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ பொதுவாக வந்து நான் ஃபோனை சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சார்ஜ் இருக்கும். நான் அந்தளவுக்கு வெளியே போய் சுற்றுறது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது போதுமானதாக இருக்குது. பட் இன் கேஸில் நீங்கள் ஃபுல் டே வந்து வெளியில் இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். அப் டு ஒரு 1 week or 2 weeks நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஓகே கேஸ், தட்ஸ் இட் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மீண்டும் உங்களை அத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.